என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் வைத்து கொண்டு இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய புகைப்படம் அவரிடத்தில் எப்படி வந்தது? அதை வைத்து இவர் எதற்காக செய்வினைகள் செய்கின்றார் என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதிலிருந்து உன்னை எப்படி நீ காத்து கொள்ள வேண்டும், இந்த வராகி அம்மா உனக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும் என்பதனையும் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே ஒருவரினுடைய புகைப்படம் இன்னொருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் தெரியாதவர்களாக இருக்க முடியாது. நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவ்வளவு எளிதாக இவர்களின் புகைப்படத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் வேறொருவரின் மூலமாக இவர்கள் அவர்களின் புகைப்படத்தை பெற்று கொண்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். வேறு யாரேனும் ஒருவரை அவர்களின் இல்லத்திற்கு அனுப்பி அங்கிருந்து அவர்களின் புகைப்படத்தை எடுத்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இரண்டில் ஒன்றுதான் நடந்திருக்க வேண்டும் உன்னுடைய புகைப்படம் அவர்கள் கைகளில் செல்வதற்கான காரணமாக. என் பிள்ளையே, நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமல் நீ இருக்கக்கூடாது. உனக்கு உன் வாழ்க்கையில் இதுபோன்று செய்வினைகள் கூட செய்வார்களா என்பது இத்தனை காலமும் நீ அறிந்திராத ஒரு விஷயம். இப்பொழுது இதுவெல்லாம் உன் கண்முன் நடக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பது கூட தெரியவில்லை அல்லவா? நடப்பது என்னவென்று உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன். இது என்ன விதத்தில் உனக்கு வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். உடனடியாக இதனை தடுத்தும் நீ நிறுத்தி விடுவாய். என் தங்கமே, இன்று இந்த சூழ்நிலை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைதான். செய்வினைகள் என்று ஒரு வார்த்தை கேட்பது என்பது மிகவும் கொடுமையான விஷயம் அல்லவா? ஏனென்றால் ஒருவர் இன்னொருவருக்கு செய்வினைகள் செய்கிறார் என்றால் அது காலத்திற்கும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஒரு முறை அது அவர்களை பாதித்து விட்டது என்றால் அந்த பாதிப்புகள் காலம் காலமாக அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேறுகிறதோ என்கின்ற பயம் நான் சொன்னவுடன் உனக்கு வந்து விடுகின்றதல்லவா? அது நியாயம்தானே? யாருக்காக இருந்தாலும் இந்த பயம் வருவது உண்மைதான். ஆனால் என் பிள்ளை, நீ இந்த வராகியினுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு இந்த பயம் நிச்சயமாக வரக்கூடாது. அம்மா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது யாரும் உனக்கு எந்த செய்வினைகளையும் செய்துவிட முடியாது. உன்னிடத்தில் யாரும் வந்துவிடவும் முடியாது. ஆனால் உன் புகைப்படத்தை வைத்து கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த செய்வினை எப்பேற்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த வராகியானவள் உனக்கு அதனை விளக்கமாக சொல்கின்றேன். உன்னுடைய பயம் எந்த அளவிற்கு நியாயமானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய புகைப்படம் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய உயிரான உன்னுடைய துணைதான். என் பிள்ளையே, உன்னுடைய துணையிடத்தில் உன்னுடைய புகைப்படம் இருக்கின்றது.
அதாவது கருத்து வேறுபாடு காரணமாகவோ அல்லது சூழ்நிலையின் காரணமாகவோ இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கட்டாயத்தினால் அவர்களிடத்தில் உன்னை பற்றி நினைப்பதற்கு வேறு எதுவும் கைகளில் இல்லாததனால் உன்னுடைய புகைப்படத்தை அவர்கள் தன்னுடைய கைகளில் வைத்து கொண்டு எப்பொழுதும் அதனோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு நேரடியாக பேச முடியாத சூழ்நிலையினால் அவர்கள் உன்னோடு நேரடியாக பேசுவது போல நினைத்து கொண்டு அந்த புகைப்படத்தோடு அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்களுக்கு மிக பெரிய மன ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த புகைப்படம். அவர்கள் அதை பார்த்து பார்த்து என்ன செய்வினை செய்கின்றார்கள் தெரியுமா? ஒன்றாக சேர்ந்து விட வேண்டும், இந்த பிரிவு நிரந்தரமாக இருக்கக்கூடாது, மீண்டும் எப்பொழுதும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அந்த புகைப்படத்தை பார்த்து பார்த்து தன்னுடைய மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது ஒருவரினுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறும் என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற வினையை தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அவர்கள் நினைத்தது வாழ்க்கையாக மாறிவிடும். ஏனென்றால் நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனடியாக நடக்கத்தான் வேண்டும். ஒருவர் இன்னொருவரை பற்றி மனதளவில் அன்போடும் அக்கறையோடும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேற்றப்படக்கூடிய வேண்டுதல் அல்லவா? அதனால் இது அவர்களுக்கு நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அந்த துணையோடு நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பானது அதை நிச்சயமாக போக்கிவிடும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தினாலோ அல்லது வேறு யாராவது ஒருவரினுடைய தலையீட்டினாலோ பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் அதை சரி செய்ய நிச்சயமாக முடியும். ஒருவரின் மீது ஒருவர் கொண்டிருக்கின்ற அன்பு எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் மீண்டும் அது சரியாகிவிடும் என்பதுதான் உண்மையாகும். என் தங்கமே, அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மீண்டும் இந்த வாழ்க்கை ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலை வரப்போகின்றது. அதாவது சூழ்நிலைகள் காரணமாக பொருளாதாரத்திற்காக வெகு தூரம் பிரிந்து சென்றிருந்தாலும் சரி, அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிந்திருந்தாலும் சரி, சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகின்றது. இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, இப்பொழுது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அவர்கள் செய்த செய்வினையானது வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதனை. என் தங்கமே, செய்வினைகள் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை இந்த வராகி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. யாருக்கும் இந்த தாயானவள் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அனுமதி கொடுத்து விட மாட்டேன். நான் என்றுமே உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு பயமும் உனக்கு வேண்டாம். யாரும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விடாதபடி நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை தருகின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு இந்த வராகியின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். அம்மாவிடம்
ஒரு முறை சொல்லிவிட்டால் நீ மீண்டும் அதை நினைத்து வருந்த வேண்டாம். எந்த நிலையிலும் நான் உனக்கானதாக அதை கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொண்டு வந்து கொடுக்கின்ற மகிழ்ச்சி எனக்கு என்றென்றும் இருக்கின்றது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.